மொத்தம் 17 வந்து ரயில்வே ஸோன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரயில் மண்டலங்கள் இருக்குது. அதோடைய தலைமையிடம் வடக்கில் வந்து பார்த்தோம்னா, இப்போ வடக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு புதுடெல்லி அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? அடுத்தது வந்து வடமேற்கு வந்து பார்த்தோன்னா ரயில்வே ஜெய்ப்பூர்னு சொல்கிறாங்க. வடமேற்கா அதை வந்து வடத்து மேலே ஜெய் வந்து நடந்து போகிறான், வடத்து மேலே ஜெய் நடந்து போகிறான் அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். வட மத்திய ரயில்வே வந்து அலகாபாத்து. வடத்தில் வந்து மத்தியானத்தில் வந்து அழகா நிற்கிறாங்க. வடத்தில் மத்தியானத்தில் அழகா நிற்கிறாங்க. வடகிழக்கு ரயில்வே வந்து கோராக்பூரா. வடகிழங்கு வடையில் வச்சு கிழங்கு செய்கிறாங்கல்ல, அந்த வடகிழங்கை கோரமாக செஞ்சுட்டாங்க. வடகிழக்கு எல்லை ரயில்வே கவுஹாத்தி. வடகிழக்கு எல்லையில் கவுஹாத்தியை வந்து கவுத்துட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வடகிழக்கு எல்லையில் வச்சு கவுத்துட்டாங்க. அடுத்து கிழக்கு ரயில்வேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கிழக்குன்னா நம்ம என்னது ஈஸ்ட்டு தானே சொல்லுவோம். இப்போ ஈஸ்ட்டு ரயில்வே அப்படிங்கிறத நம்ம எப்படி ஞாபகம் வச்சுன்னா, ஈஸியாக கொலை பண்ணிடலாம். கொல்கத்தானா கொலை பண்ணிடலாம், ஈஸியாக கொலை பண்ணிடலாம். அடுத்து கிழக்கு கடற்கரை ரயில்வே அப்படிங்கிறது புவனேஸ்வரா. கிழக்கு கடற்கரையில் புவனேஸ்வரி வீடு வாங்கியிருக்கா. கிழக்கு கடற்கரையில் புவனேஸ்வரி வீடு வாங்கியிருப்பா. கிழக்கு மத்திய ரயில்வே ஹஜிபூரா. கிழக்க வந்து மத்தியானத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஹஜ்ஜி யாத்திரை போகிறாங்க. கிழக்க மத்தியானத்தில் ஹஜ்ஜி யாத்திரை போகிறாங்க. அடுத்து மேற்கு மத்திய ரயில்வே ஜபல்பூரா. மேற்கில் என்ன பண்ணுவாங்கன்னா மத்தியானத்தில் வந்து ஜபம் பண்ணுவாங்க. மேற்கில் மத்தியானம் ஜபம் பண்ணுவாங்க. கிழக்கில் மத்தியானத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஹஜ்ஜி யாத்திரை போவாங்க. அடுத்து மத்திய ரயில்வேங்கிறது மும்பை. அதுதான் சத்ரபதி சிவாஜி முனையம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கு ரயில்வேயும் மும்பை தான். மத்திய ரயில்வே மேற்கு ரயில்வே ரெண்டும் கேட்டாங்கனாலும் மும்பை தான். தெற்கு ரயில்வேனா சென்னை, இது நமக்கு தெரியும். தென் மத்திய ரயில்வே அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மத்திய ரயில்வே வந்து செகந்திராபாத்து. தெற்கு பக்கமாக மத்தியானம் வந்து செகந்திராபாத் கந்தா அப்படின்னு இருக்குல்ல, கந்தனை கும்பிட போகிறாங்க. செகந்திராபாத் கந்தா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாங்க. கந்தனை கும்பிட போகிறாங்க. அடுத்து தென்கிழக்கு ரயில்வே வந்து கொல்கத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸியாக கொலை பண்ணலாம். அதே மாதிரி தென்கிழக்குலையும் ஈஸியாக கொலை பண்ணலாம். தென்கிழக்குலையும் கொலை பண்ணிடலாம், ஈஸியாக கொலை பண்ணலாம். ஆனால் கிழக்கு ரயில்வேனாலும் கொல்கத்தா தான், தென்கிழக்கு ரயில்வேனாலும் கொல்கத்தா தான். தென்மேற்கு பருவக்காற்று ஹூக்ளி பக்கம் வீசுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென்மேற்கு பருவக்காற்று அந்த பாட்டு இருக்குல்ல, ஹூக்ளி பக்கம் வீசுது. தென்கிழக்கு மத்திய ரயில்வே பிலாஸ்பூர் அப்படின்னு சொல்கிறாங்க. தென்கிழக்கு மத்திய ரயில்வே அப்படிங்கிறப்ப பிலாஸ்பூர் அப்படின்னு சொல்கிறாங்க. தென்கிழக்கில் மத்தியானத்தில் பில்லா படம் பார்க்க போகிறாங்க. தென்கிழக்கில் மத்தியானத்தில் பில்லா படம் பார்க்க போகிறாங்க. கொங்கன் ரயில்வே நேவி மும்பை. கொங்கன் ரயில்வே நேவி மும்பை.